அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியிலே கேது இருக்காரு. உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 5 கிரகங்கள் வந்து 7ஆம் இடத்துல இருக்காங்க. 9ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடந்துடும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். 13ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராசியில கேது இருக்காங்க. உங்க ராசி குரு பார்க்குறாரு. ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் 7ஆம் இடத்துல கலத்தர ஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரனோட இருக்காரு. நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். நீச்சபங்கமாக இருக்கிறதுனால இது ஒரு பாதுகாப்பு தான். புதன் ராசியவே பார்க்குறாரு. நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி வந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 13ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். 7ஆம் தேதி உங்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால 7ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல சில விஷயங்கள் நடக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் குழம்புவீங்க. ஆரம்பத்தில் ஒரு வாரம் ஒரு 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். மனக்குழப்பம் இருக்கும். ஏன்னா ராசியில கேது இருக்காரு. 7ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் வக்ரமாக இருக்கிறனால சில மனக்குழப்பம் வரும். பண்ணலாமா வேண்டாமா, நம்ம போகலாமா வேண்டாமா, அவங்கள பார்த்து பேசலாமா வேண்டாமா, நம்ம பண்ணிட்டு இருக்கு கரெக்டாக தப்பாங்கிறது உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வரும். ஆனால் அந்த குழப்பத்தை மீறி வெளிவருவீங்க. பயப்பட வேண்டாம். கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் அந்த மாதம் வந்துடாது. நல்லா இருக்குங்க. ராசி வந்து சுக்கிரன் பார்க்குறாரு. சனி பார்த்தாலும் கூட உங்களுக்கு சுக்கிரன் பார்க்குறாரு. ராசி குருவும் பார்க்கறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையும். 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. அவர் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால பணப்பிரச்சனை வராது. எதையும் சமாளிச்சிருவீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இல்லை வரன் தேடிட்டு இருக்கீங்களா, ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, நல்ல வரன் உங்களுக்கு அமையும். வீட்டில் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம். பயப்பட வேண்டாம். கஷ்டங்கள் கம்மியாகும். நிறைய கடன் வச்சுருக்கீங்களா, அந்த கடன் கம்மியாகக்கூடிய மாதமாக இருக்கும். எதையும் சமாளிப்பீங்க இந்த மாதம். பயப்படாதீங்க. அந்த மைண்ட் உங்களுக்கு வந்துடும். போராடிட்டு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு மனக்குழப்பம் தீரப்போகுது. பயப்பட வேண்டாம். தெளிவாக இருக்க போகிறீங்க. 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும். சரிங்களா? மனக்குழப்பம் விலகும். உங்களுக்கு 4ஆம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரன் தேடி வருங்க. நல்ல கணவனும் நல்ல மனைவியும் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் இந்த காலகட்டங்கள். வரன் தேடிட்டு இருக்கீங்களா, வரன் கிடைக்காம இருக்கா, எவ்வளோ ஜாதகம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, தேடி இருப்பீங்க, நல்ல வரன் அமைஞ்சிருக்காது, எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ இடத்துல ஏறி இறங்கி இருப்பீங்க, ஒன்றுமே நடந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கான முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்க போகுது. லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதம் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க. தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? லவ் பண்ணிட்டு இருக்கவங்க முக்கியமாக சொல்லணும்னா, லவ் பண்ணிட்டு இருக்கேங்க சார், பல வருஷமாக லவ் பண்ணுறோம், வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதம் எங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடைக்குங்க. பயப்படாதீங்க. ஒரு அற்புதமான மாதம். கடன் அடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அருமையாக இருக்கும் உங்களுக்கு. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் அற்புதமாக இருக்கும். சார் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், நஷ்டமாக போகுது, லாபம் கிடைக்குமா, இந்த மாதமாச்சும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்குமா, பணம் வருமானு கேட்குறீங்க. பணம் வரும். பணம் வரக்கூடிய மாதம் தான் ஏப்ரல் மாதம். இந்த மாதம் பணம் வரும். பயன்படுத்திக்கங்க. நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். ராசி குரு பார்க்கறதுனால எதையும் சமாளிச்சிருவீங்க. பயப்பட வேண்டாம். ராசிநாதன் உங்களுக்கு நீச்சபங்கமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு அமைப்பு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால அதுவும் சில விஷயங்களில் நல்ல சில அதிர்ஷ்டங்கள், பண வரவு, பொருள் வரவு, தூர பிரயாணம், தூரதேச பிரயாணம், படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இதில் வந்து பிஸ்னஸ்க்காக வேலை விஷயங்களுக்காக போகிறது, அதில் சக்ஸஸ் பார்க்கறது எல்லாமே நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? 14ஆம் தேதி உங்களுக்கு சூரியன் வந்து 12ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ஆம் இடத்துல போய் அங்கே 8ஆம் இடத்துல உச்சமாய் மறைகிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அங்கே பாதிப்புன்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? 8ல் தான் போய் சூரியன் உச்சமாகிறாரு. உங்கள் ராசிக்கு ஒரு 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போய் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துட மாட்டார். சூரியன் வந்து இருக்காது. ஒரு சூரியன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சில பேர்த்துக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பைல்ஸ் ப்ராப்ளம், கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனை அதான் வரும். பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்காது. சரிங்களா? ஒரு சில கன்னிராசி நேயர்களுக்கு கண் சம்பந்தமான பாதிப்பு
வர்றக்கு கண்ணில் கொஞ்சம் எரிச்சல், கண் செவந்து போகிறது, இல்லை கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை கொடுக்கும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சூரியன் கொடுக்காது, பயப்பட வேண்டாம். நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனை தான், பெரிய பாதிப்போ கஷ்டங்களோ உங்களுக்கு கண்டங்களோ துன்பங்களோலாம் வராது உங்களுக்கு, சரிங்களா? அதனால் ஏப்ரல் மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன். ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்த்தோம், சரிங்களா? அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல், சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம். ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரங்கிறது மைண்டு, எண்ணம், புத்தி, சிந்தனை. என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் ஆசை என்ன, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன். ஆனால் லக்னம்ங்கிறது வேற. லக்னம்ங்கிறது விதி, கொடுப்பனை. இந்த பிறவில என்னென்ன அனுபவிக்கணும், என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும், கர்மா என்ன, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும், சரிங்களா? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கர்மாவை அனுபவிக்க தான் பிறந்திருக்கும். அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது, திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது. திறமை இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்க தோக்குறதும் கிடையாது. அதுதான் நேரம் காலங்கிறது. திறமை இருக்கிறவங்க தோத்து போவாங்க, திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க. அதுதான் நேரங்காலம். இது வந்து ஜனன ஜாதகத்துல லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். என்ன லக்னம், லக்னாதிபதியோட வலு என்ன. இப்ப லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். லக்னாதிபதி தான் ஜாதகர், அவரோட விதி, அவரோட கொடுப்பனை என்ன, அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி ஜாதகர் வந்து முழுசா அனுபவிக்கிறாரா, இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா, இது எல்லாமே லக்னாதிபதி நிலைமை வச்சு, லக்னம் லக்னாதிபதி நிலைமை வச்சு தான் சொல்ல முடியும். ராசிங்கிறது மைண்டு, ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்கு, அவரோட மைண்ட் எப்படி இருக்கு, நல்ல சிந்தனைகள் இருக்கா, கெட்ட சிந்தனைகள் இருக்கா, அவர் அடிக்கடி மனக்குழப்பம் அவருக்கு வருமா, சைக்காட்டிக் ப்ராப்ளம் வருமா, மன ரீதியான பாதிப்பு வருமா, இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா, தெளிவான ஆளா, இதெல்லாமே சந்திரனை வச்சு சொல்ல முடியும். அவங்க உடல் அமைப்பு எப்படி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு சொல்கிறோம். அப்போ லக்னம்ங்கிறது உயிருங்க. அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது. அப்போ லக்னாதிபதி முக்கியம், ராசி அதிபதி முக்கியம். முக்கியமாக சொல்ல போனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான், நவகிரகங்கள்ல தான். நவகிரகங்கள்ல அந்த 9 கிரகங்கள்ல பிறக்கும் போது ஜனன ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு, இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது, ஜாதகரோட வயசு என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, நல்லது நடந்துட்டு இருக்கா, கெட்டது நடந்துட்டு இருக்கா, இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும். வீடு வாகனம் வாங்க முடியுமா, நிலம் வாங்க முடியுமா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், படிப்பு பிரேக் ஆகுமா, இல்லை உயர்கல்வி படிக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை அப்ராட் போய் செட்டில் ஆகலாமா, இல்லை கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா, நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம் எப்போ, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும், துல்லியமான பலன் சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம். இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக தெரிஞ்சிடும். இப்போ கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது. கோச்சார பலன் 15% 20% பேசும், தனிப்பட்ட ஜாதகம் 80% 85% பேசும். ரெண்டும் மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும், சரிங்களா? இப்போ ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, உங்கள் விதி என்ன, கொடுப்பனை என்ன, தலையெழுத்து என்ன, என்ன அமைப்பில் இருக்கு, இது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.